Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து தாண்டி போகிறோம் வந்துருக்கு? இப்போது இன்ஸ்டாகிராமில் நான் டான்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்து வைரல் ஆகும்போது இந்த மாதிரி ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளாமராக ஆடிட்டுருக்காங்கங்கும்போது எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் லவ் பண்ண பையன் வந்து இந்த மாதிரி கிளாமராக ஆடிட்டுருக்கேன்னு அதனால ஒரு ப்ராப்ளம். உங்களோட உண்மையான பேரும் முதல்ல என்ன இருந்தது? வீட்டில் என்ன வச்சாங்க? நான் பிறந்த உடனே வச்ச பேர் சூர்யான்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. நான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வச்ச பேர் சாய் சம்யுக்தா. ஆக்சுவலாக என்னோடய பேர் சூர்யா கிடையாது. இப்போ நான் வந்து சூர்யா குட்டின்னு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க என்ன திருநங்கையா, இவங்க திருநங்கையை வந்து ஆடிட்டு இருக்காங்க ஸ்டேஜுக்கு. நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக மாறின ஒரு பீரியட் இருக்கும். பெங்களூர் போயிட்டு இந்த சர்ஜரி விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாறின ஒரு பீரியட் இருக்கும்போது அதில் நிறைய வலி வேதனைகள் எல்லாமே தாண்டி வந்துருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இதெல்லாம் வந்து இந்த இந்த ஜென்மமே இதோட வந்து எடுக்கக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டுறது ஒன்று தான், ஒரு பையனும் ஒரு பொண்ணை விட ஒரு திருநங்கை படுற கஷ்டம் வேறு யாரும் பட மாட்டாங்க. டான்ஸ்லேயே வந்து 2 டான்ஸ் இருக்குது. நார்மலாக டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு பேமெண்ட்டும், கிளாமராக டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு பேமெண்ட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஃபுல் காஸ்டிங் போட்டால் 3,500 ஆகும். நம்ம கிளாமர் பண்ணோம்னா ஒருத்தவங்களுக்கு 4,500, 5,000, இந்த மாதிரி 6,000. அந்த மாதிரி டைமில் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் உருவாகும்போது அதை எப்படி எடுத்து நான் வந்து என்னோட ஹேராக கூட நான் மதிக்க மாட்டேன். ஹலோ ஆரன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்ச பெஸ்ட்டு இவங்களை பற்றி சொல்லலாம். சமீபத்தில் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இவங்களும் நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது 2வது இன்டர்வியூ. அண்ட் இன்னைக்கு அவங்க சார்பாக ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து பிவிபி கலர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கோவை சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? சூப்பர். உண்மையில உங்களுக்காக ரசிகர்கள் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க. நிறைய விஷயம் இன்னைக்கு உங்ககிட்ட நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு உங்களுக்காக ஃபேன்ஸ் மீட்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனும் ஒரு கெஸ்ட்டாகவும் நான் போனது கிடையாது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு அனுபவமாக இருக்குது. எனக்கு அந்த சந்தோஷத்தை நான் வெளியே எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. என் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, சூப்பர். இன்றைக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. பசங்களாம் வந்து சொல்ல சொன்னாங்க அங்கேருந்து வரும்போது, அங்கே இருக்க 2 பேர்லாம் வந்து சொல்லியிருக்கேன் மறக்காம போய் சூர்யா ரொம்ப அழகாக இருக்காங்க, எங்களால் சொல்ல முடியாது வைக்கப்படுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? தேங்க்யூ. ஓகே. அண்ட் உண்மையிலே நீங்கள் இன்றைக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இதை நான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நிறைய கேள்விகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போயிடலாம். நிறைய விஷயம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி வந்திருப்பீங்க, இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க. எனக்கு என்ன விஷயம்னா உங்ககிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம், இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு மேடையில் இருந்து தைரியமாக வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து என்றைக்குமே பதிவு பண்ணிட்டு இருக்கின்ற போது அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு கோவை சூர்யாவுக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பயம் இருந்துச்சு, கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. யாருக்காக இருந்தாலுமே இது இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எந்த ஸ்டேஜ் ஏறுறாலும் ஆடியன்ஸை பார்த்தாலும் மக்களை பார்த்தாலும் ஒரு பயமாகவோ தயக்கமாகவோ இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக பழகிட்டேன். எனக்கு வந்து என்னால் முடியும், எல்லாமே என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்தனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஓகே, கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ விஷயம் கடந்து வந்தால் கூட இன்னைக்கு திருநங்கையும் தாண்டி ஒரு பெண்மணியாக வந்து நீங்கள் எல்லாரும் முடியும் திகழ்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்துருக்கீங்களா? என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து தாண்டி போகிறோம் வந்துருக்கு? ஃபேமிலியை பற்றி கேட்குறீங்களா இல்லை நான் அந்த ஃபேமிலி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணும்போது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து தெரியாது. நான் ஏதோ சேனலாக இது இன்ஸ்டாகிராம்லேயே டிக்டாக்ல தான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க. இப்போது இன்ஸ்டாகிராமில் நான் டான்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்து வைரல் ஆகும்போது இந்த மாதிரி ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளாமராக ஆடிட்டுருக்காங்கங்கும்போது எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் லவ் பண்ண பையன் வந்து இந்த மாதிரி கிளாமராக ஆடிட்டுருக்கேன்னு அதனால ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. என்னோடய ஒர்க் இது தான், அதனால் நான் வந்து இப்படி தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்துலேயும் ஸ்டேட் நேர். ஓகே, ஃபஸ்ட்டு எப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம்? ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம்
3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. 4வது வருஷம் அடுத்த வருஷம் வந்தால். ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டான்ஸுன்னு எனக்கு என்னென்னு தெரியாது. நான் கிளாஸ்க்கு போனது கிடையாது. நானே கற்றுக்கிட்டது தான் என்னோடய டான்ஸ். ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் வந்து டிவி பார்த்து எந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுலேருந்து பார்த்து கற்றுக்கிறது தான். நான் வந்து எந்த கிளாஸ்க்கு போனது கிடையாது. யாருமே உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கலையா? நான் கிளாஸ்க்கு போனேன். அது எப்படிங்க டிவி பார்த்து கற்றுக்க முடியுது டான்ஸு? எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். உயிர் டான்ஸ் எனக்கு ரொம்ப உயிர். டான்ஸ் பார்த்தா எனக்கு என்னோடய ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போது நிறைய பேர் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது எனக்கும் நல்லா ஆடணும், நானும் டான்ஸர் ஆகணும், ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய எதிர்பார்ப்போட நான் இருந்திருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் வருவேன்னு நினச்சி கூட நான் பார்க்கேன். கோவை சூர்யான்ற பேர் எல்லாருக்குமே தெரியும். கோவைனாலே சூர்யான்ற பேர் எல்லாருக்கும் வாயிலையும் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் இன்னொரு பக்கம் எல்லாரும் இங்கே இருக்க எல்லாருக்கும் நிறைய விஷயம் உங்களை பற்றி தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்களோட உண்மையான பேரும் முதல்ல என்ன இருந்தது, வீட்டில் என்ன வச்சா? என்னோடது உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா தான். சூர்யா? சூர்யா தான். சூர்யா வீட்டில் வந்து என்னை எல்லாருமே சூர்யா, நான் பிறந்த உடனே வச்ச பேர் சூர்யான்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. நான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வச்ச பேர் சாய் சம்யுக்தா. ஆக்சுவலாக என்னோடய பேர் சூர்யா கிடையாது, சாய் சம்யுக்தா. நான் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வச்ச பேர் வந்து சாய் சம்யுக்தா. அம்மா அப்பா வச்ச பேர் சூர்யா. நான் வந்து டிக்டாக்ல வந்து சூர்யான்னு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சூர்யா குட்டின்னு வைக்கலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் கோவை சூர்யா குட்டின்னு வச்சு அப்படியே அந்த நேம் இவ்வளோ ரீச் ஆகும். அது என்ன குட்டியா சூர்யா, சூர்யா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் குட்டின்னு சொல்லிட்டு? அப்போ நான் டிக்டாக் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து 19 வயசு தான் ஆச்சு எனக்கு. அப்போ நான் எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு. அப்போ எல்லாருமே நான் வந்து டான்ஸ் பண்ணுறதை பார்த்து ரொம்ப குட்டியாக இருக்கேன், குட்டி பிள்ளை இவ்வளோ டான்ஸ் ஆடுறியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு குட்டி குட்டின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கோவை சூர்யா குட்டின்னு வச்சுட்டேன். கண்டிப்பாக ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இன்றைக்கி திருநங்கையாக மாறி பூதமும் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேஞ்ச் ஓவர்னு ஒரு விஷயம் இருக்கும். சேஞ்ச் ஓவரில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க, நிறைய அவமானம் வேதனைகள் விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? அது நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 10 பொண்ணுங்களோட ஆடும்போது, ஒரு திருநங்கை ஆடும்போது நிறைய பேர் இவங்க திருநங்கையா, என்ன இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சது. என்னோடய டான்ஸுக்கு வேணாம், என்னோடய டான்ஸையும் வெறுத்தரலாம், வேணாம் என்னையே இப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசித்தேன், நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது, என்ன பண்ண முடியும், எனக்கு டான்ஸு தான், எனக்கு இதுதான் இன்கம் வருது. அப்படிங்கும்போது நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு நான் போகிறதுக்கு ஆரம்பித்தேன். அதுலேயும் நிறையா வந்து பிரச்சனைகள் நிறையா வந்துச்சு. எதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க, ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க. இப்போ பார்க்காதவங்கலாம் வந்து அந்த இடத்துல, இப்போ நான் வந்து சூர்யா குட்டின்னு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க என்ன திருநங்கையா, இவங்க திருநங்கையை வந்து ஆடிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருமே என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சூர்யா குட்டி டான்ஸ் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது ஊருக்காரங்களே இப்போ வந்து என்னை கேட்குறாங்க சூர்யா குட்டி கூட்டிகிட்டு வாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஓகே, நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள் பட்டிருப்பீங்கல்ல, அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு? ஃபேமிலி சைடு நீங்கள் மாறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும்போது ஃபேமிலி சைடு என்னென்ன மாதிரி எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சாங்க? ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா கூட பிறந்தவங்க வந்து பெரியப்பா சித்தப்பா, அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பொண்ணு தான் பிறந்திருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 பசங்க ஒரு பொண்ணு. அப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பொண்ணுங்க தான். அண்ணா இருக்கா, நான் இருக்கேன். நான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ப்ராப்ளம். இந்த மாதிரி நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ வந்துரு வீட்டுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எங்கள் அக்காவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆள் மட்டும்தான். அண்ணா பாட்டுக்கு அண்ணா ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். மெயினாக வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து என்னை மட்டும்தான் வந்து ரொம்ப பாசம் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் கடைசி, எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி. அப்போது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவா, நீ இப்படி போயிட்டேன்னா யார் பார்த்துக்குவான்னு சொல்லி ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இப்போ நான் எங்கள் அம்மாவையும் எங்கள் ஃபேமிலியும் நான் தான் பார்த்துட்டு இதான் பார்த்துக்கிறேன். இப்போ அம்மா அப்பாலாம் என்ன சொல்கிறாங்க? ஆரம்ப கட்டத்தில் உங்களை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களோட சொந்த காசில் நீங்கள் சொந்தமாக உழைச்சி காசு சம்பாரித்து அம்மா அப்பா பார்த்துக்கும்போது இப்போ அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க? ரொம்ப என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் வந்து கேஷ் கொடுத்து தான் எங்கள் அம்மா பார்ப்போம் அந்த மாதிரி கிடையாது. எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எல்லாமே, நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி என்னோடய நடவடிக்கை எல்லாமே பார்த்துட்டு எங்கள் அம்மாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அதை நினச்சி. அப்போது நான் வந்து இந்த மாதிரி தாம்மா நான் போக போகிறேன், என்னால் கண்ட்ரோலாக பண்ண முடியாது, நான் இப்படி தான், என்னை வந்து சேர்த்துக்கோமான்னு சொல்லி என்னோடய ஃப்யூச்சரில் நடந்த கஷ்டத்தில் எங்கள் அம்மாகிட்ட சொல்லி புரிய வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவை என்ன நல்ல ஒரு பொண்ணாக பார்த்துக்கிறாங்க வீட்டில்.
ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப பொண்ணாக பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன படிச்சிருக்கீங்க சூர்யா? நான் 10th நின்றுட்டு 10th படிச்சிருக்கீங்க. ஸ்டடீஸ் இன்றைக்கும் நம்ம இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம படிச்சிருக்கலான்ற ஒரு தாக்கம் வந்து. ஆனால் இப்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இப்போ 23 தான் ஏஜ் ஆச்சு. நான் 10th எக்ஸாம் வந்து 2 எக்ஸாம் எழுதலை. நான் அப்போ 10th பெங்களூர் போயிட்டேன். நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபேமிலியில் எல்லாருமே கேட்டாங்க, சூர்யாவோட நடவடிக்கை சரியில்லை, எல்லாமே பொண்ணு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், பொண்ணு மாதிரியே இருக்கிறான், பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வந்து பெங்களூர் போயிட்டேன். 2 எக்ஸாம் எழுதலை. அப்படியே யூனிஃபார்ம் முடி பெங்களூர் போயிட்டேன். போயிட்டு வீட்டில் எல்லாம் தேடினாங்க. சொல்லாமல் போயிட்டேன். 10th வந்து 10th எக்ஸாம் வந்து 2 எக்ஸாம் போகாமல் அப்படியே நான் பெங்களூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸ்கூல் போகிறது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து நான் வந்து கோயம்புத்தூர் வரும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லி புரிய வச்சேன். புரிய வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், படிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நான் இப்படி ஆடுறேன்னு தெரிஞ்சு ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு யார் என்ன பேசுகிறது என்ன, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து எங்கிட்ட வந்து பேசும்போதும் என்னை பற்றி கேட்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் யோசிச்சிருக்கேன், நான் படிச்சிருந்தா நான் வந்து நல்ல ஒர்க்கில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக மாற கட்டத்தில் வந்து ஒரு நிறைய ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னு சொன்னீங்க. எந்த டைமில் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக மாற ஆரம்பிச்சிங்க? எந்த வயசு? நான் 14 வயசுலேயே வந்து 14 வயசில் படிச்சுட்டு இருந்தேன். படிப்பு கொஞ்சம் அந்த மாதிரி நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கள் ஆயாண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக தான் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது என்னை சேர்த்துக்கலாம். அவங்க நீ வீட்டுக்கு போய் படிச்சுட்டு இருக்க, உங்கள் ஃபேமிலியில் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் அவங்களுக்கு சொல்லாமையே பெங்களூர் போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் திருநங்கை தான். அவங்க கூட சேர்ந்து நான் பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போய் தீபாவளி டைம் அது அங்கே போயிட்டு நான் அவங்க கூடயே இருந்துட்டேன். இருந்து ஒரு வருஷம் அங்கே தான் இருந்தேன். கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் அடையாளமே தெரியாத மாதிரி தான் நான் வீட்டுக்கு கோயம்புத்தூர் வந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்தது. எனக்கு பார்க்காம இருக்க முடியாது இல்லையா, அதனால் நானே போய் அம்மாகிட்ட பேசினேன், ஃபோன் நம்பர் வாங்கி பேசினேன். பேசினதுக்கப்புறம் அம்மா வந்து நீ வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாமே அப்செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக மாறின ஒரு பீரியட் இருக்கும். பெங்களூர் போயிட்டு இந்த சர்ஜரி விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பீரியட் இருக்கும்போது அதில் நிறைய வலி வேதனைகள் எல்லாமே தாண்டி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அந்த டைம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இதெல்லாம் வந்து இந்த ஜென்மமே இதோட வந்து எடுக்கக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டது ஒன்று தான். ஒரு பையனும் ஒரு பொண்ணை விட ஒரு திருநங்கை படுற கஷ்டம் வேறு யாரும் பட மாட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு என்னதான் பொண்ணு மாதிரி இருந்தாலும் வெளியே தெரியாது, இவங்க பொண்ணா திருநங்கையான்னு தெரியாது. பார்க்குற பார்வைக்கு வந்து பொண்ணா திருநங்கையான்னு தெரியாது. பொண்ணு மாதிரி இருந்தாலுமே நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி வந்து இவங்க இப்படி தான் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கஷ்டமும் வந்து என்னை வந்து ஒரு உயிருக்கு பாதிக்கிற மாதிரி எனக்கு பாதிக்கும். சூசைட் பண்ணி செத்துடலாமா இல்லை வாழலாமா அப்படின்ட்டு ஒரு இதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் இந்த லைஃப். ஒரு தைரியமாக வந்து எங்கேயும் போக முடியாது, ஒரு இஷ்டப்பட்ட இடத்துக்கு எங்கேயும் போக முடியாது. ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு பார்வையை வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன், நான் இப்போ பண்ணுற ஃபங்க்ஷன்லேயும் நிறைய பேர் வந்து நான் அதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். நான் ஒரு எனக்கு வந்து ரோல் மாடல், நான் வந்து எனக்கு ரொம்ப என்னை பிடிக்கும், நான் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு ஒரு இடத்துக்கு தைரியமாக போவேன், தைரியமாக வருவேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ இந்த லைஃபுக்கு ஏன் தான் நம்ம வந்தோம், நம்ம மாறாமல் இருந்திருக்கலாம், நம்ம அம்மா கூட இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த டைமில் வந்து கூட நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கும்போது கூட சுற்றி இருக்க நபர்கள்லாம் இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களே நிறைய வந்து உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுறது, அந்த மாதிரி யார் உங்களை அந்த மாதிரி பண்ணாங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து வளர்றது பிடிக்காது இல்லையா, எப்படி சூர்யா குட்டி இப்படி இருந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வளர்றது பிடிக்காது. அவங்களாம் வந்து எனக்கு எகன்ஸாக வந்து பேசியிருக்காங்க. நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்து. ஒரு திருநங்கையாக இருக்கிறது வந்து உண்மையில ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும். ஒரு பெண்ணாக இருக்கிறதும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஒரு திருநங்கைன்றது போது இன்னும் அதிகபட்சமாக சொசைட்டி முன்னாடி, சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை எப்படி பேச பண்ணுவீங்க? எனக்கு வந்து நான் என்னோட திறமைனால தான் நான் வெளியே வந்தேன். நான் வந்து எல்லாத்து மாதிரி வந்து பயந்துட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து ஐயோ நான் இப்படி இருக்கனே. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் நம்ம என்ன ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அந்த கஷ்டம் கிடையாது. ஏன்னா என்னோட திறமைனால நான் வெளியே வந்திருக்கேன். வேறு யாரும் என்னை தூக்கி விட்டது கிடையாது.
எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களும் இல்லை. என்னோட திறமை, என்னோட ஓன் திறமைனால நான் வெளியே வந்திருக்கேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும்னு நான் சூர்யா குட்டி ரொம்ப எமோஷ்னலான டைம், இந்த டைம் நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் அப்படின்னா எந்த டைம் சொல்லுவீங்க? உங்கள் கண் விட்டு அழுத டைம் தான் சொல்லுவீங்க? ஸ்டேஜில் நான் ஆடும்போது கீழே இருந்துட்டு ஒரு மாதிரியா பேடாக பேசுகிறதோ, நான் நல்லா ஆடிட்டு இருப்பேன். அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆடியன்ஸோட சப்போர்ட் இருக்கும், நான் நல்லா ஆடிட்டு இருப்பேன். அந்த இடத்துல ஒரு சில நபர் வந்து ஏதாவது கேவலமாக பேசிட்டாலோ, என்னை வந்து தப்பாக என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாலும் அந்த இடத்துல நான் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டைம் அழுது அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வருவீங்க? அதுலேருந்து நான் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஆடியன்ஸ் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து எங்கூட ஃபோட்டோ எடுக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அந்த கஷ்டத்தை நான் வந்து வெளிப்படுத்த மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டோரி போடுவாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவாங்க. நான் என்னதான் 1000 கஷ்டமாக இருந்தாலுமே என்னோடய வீடியோ பார்த்துட்டு நான் ரசிச்சுட்டு இருப்பேன். என்னோட டான்ஸை பார்த்துட்டு ஸ்டோரி நான் இப்படி ஆடி இருக்கேனா அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இது டென்ஷன் எனக்கு போயிடும். இந்த ஹாப்பினஸ் இருக்கும் எனக்கு அப்போ அந்த ஒரு நிமிஷம். ஓகே, நீங்களும் இப்போ அனு அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடக்கும். நம்ம ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறது டான்ஸ் ஆடுறதான் மக்கள் பார்க்குறாங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடக்கும். சில பேர் வந்து எட்டி பார்க்குறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது, அது மாதிரி விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்குதா? ஒரு திருநங்கை அதில் என்ன பாதிப்பு பேச? அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போது ட்ரெஸ் மாற்றும் போது நான் கூச்சப்பட மாட்டேன். நான் என் மனசில் நான் வந்து ஒரு பொண்ணு தான், நான் அவங்க முன்னாடி நான் திருநங்கை, ஏன்னா என்னோட கெத்து நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் வந்து ஒரு இடத்துக்கு போனால் எல்லா கேர்ள்ஸ் மாதிரி தான் நான் இதில் குறைஞ்சிட்டேன் சொல்லுங்கள். நான் கேர்ள்ஸ்கிட்ட கேட்பேன், கண்டிப்பாக என்னை வந்து கேவலமாக பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் வந்து சண்டை போட மாட்டேன். ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க, நானும் நிற்கிறேன், நான் எதில் குறைஞ்சி போயிட்டேன், என்னை பற்றி இப்படி இதாக பேசுகிறீங்கன்னு கேட்பேன். அந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸும் முன்னாடி நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு சில இடத்துல மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பேசுவாங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது இங்கே பாரு அவன் மாற்றிட்டு இருக்கான்னு கண்ணிலே பேசுவாங்க. கூட டான்ஸ் ஆகும், நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. பேசிட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணும்போதும் நம்ம ஆடும்போதும் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நான் ஆடும்போது என்னை பற்றி கிண்டலாக பேசியிருக்காங்க, மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிண்டலாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் நான் எதுலேயுமே நான் குறைஞ்சி போனவில்லை, அதில் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அதெல்லாம். அது அந்த மாதிரி டைமில் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் உருவாகும்போது அதை எப்படி எடுத்து? நான் வந்து என்னோட ஹேராக கூட நான் மதிக்க மாட்டேன். பெரிய கைந்தெல்லாம், ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்து நம்மளோட மானம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு திருத்தணியாக இருக்கும்போது நிறைய பேருக்கு யோசிச்சு கூட பார்த்துருப்பாங்க. ஆனால் இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு விஷயம் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. திருநங்கையாக இருக்கும்போது உங்களை சுற்றி நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பெண்களுமே வந்து நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இருக்கும். என்னதான் வந்து ஒரு பொண்ணு தப்பான அபிப்பிராயத்தை இருந்தாலும் வந்தால் கூட சுற்றி இருக்க பெண்கள் அவங்களாம் தப்பான அபிப்பிராயம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் நடந்துருக்கீங்க கூட. இப்போ கூட இருக்கிற பெண்களுமே ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு உங்க மேலே என்னைக்காவது ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருக்கு மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு இடத்த நான் அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் நான் நல்லா பேசுவேன். என்கிட்ட நல்லா பேசுறவங்க கிட்ட நல்லா பேசுவேன், பேசாதவங்க கிட்ட அந்த இடத்துல கேட்டா நடந்து போயிடுவேன். ஸ்டேஜில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கீழே இருந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவான அன்பு கிடைச்சாலும் அது சரி நெகட்டிவான விஷயம் தான் இருக்கும். அப்படி ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்த விஷயம் தான் என்ன சொல்லுவீங்க? அந்த பேடா பேசுறதும், அப்புறம் நம்ம கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இங்க வாங்கி வந்து ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆடும்போது சீப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கை ஒரு மாதிரியே சிம்பிள் வச்சு காட்டுறது, அந்த மாதிரிலாம் நடந்தது. ஓகே, உங்களும் என்னைக்கா ரிப்ளை கொடுத்துருக்கீங்களா? நான் ஒரு 2 டைம் ரிப்ளை கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக நிறைய பேரோட வீடியோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல, இந்த பேடா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நேம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதையும் இது பண்ணி அவங்க மாதிரி டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம ஒரு வாய்ப்பு. உங்களை என்னதான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாரும் பேசியிருப்பாங்க, என்னதான் செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வந்து பேடாக கமெண்ட் பண்ணிட்டு போகிறவங்க வந்து என்னோட நிலமையில வந்து அவங்க இருந்து பார்த்தா அந்த பேடாக அவங்களுக்கு வந்து எப்படி தெரியும். இப்போ என்ன மாதிரி வந்து டான்ஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்களால ஆட முடியுமா அந்த இடத்துல? கீழே நின்றுட்டு என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம், ஆனால் அந்த இடத்துல நான் தான் நின்று கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். என்னை வந்து அப்படி பேடாக பேசினாலுமே எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸ்க்குமே நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க, நல்லாவே பிளாக்காக இருப்பாங்க, ஒயிட்டாக இருப்பாங்க, ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடுவாங்க, கிளாமராகவும் ஆடுவாங்க.
அப்படி இருக்கும்போது இடத்துல வந்து நல்லா அழகா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து நிறைய பசங்க வந்து அவங்களே வர சொல்லுங்க இவங்களே வர சொல்லுங்க விசில் அடிக்கிறது முத்தம் கொடுக்குறது அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடுற பொண்ணுங்களும் இருப்பாங்க. அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? இது நிறைய பொண்ணுங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணுங்களுக்கும் நடந்திருக்கு. இப்போ என் முன்னாடியே ஒரு பொண்ணு ஆடிட்டு இருக்கா, அந்த பையன் வந்து என்னை வந்து இங்கே வந்து ஆடுங்க இங்கே வந்து ஆடுங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது எங்க மாதிரி ஆடுங்க, நீங்க வந்து மேலே வந்து ஆடுங்க, நாங்க கீழே உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு நான் பதிலடி அது மாதிரி தான் கொடுப்பேன். சூப்பர், பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அந்த விஷயம் தெரியுதுன்னு சொன்னீங்க. சூர்யா உங்களோட சடங்கு ஒரு கேட்டு டக்குனு பதில் சொல்லுவோம். எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க உங்கள் ஷோக்கு? எவ்வளோ பேமெண்ட்? எனக்கு 6000 கிடைக்கும். 6000 ஓமடா உண்மையை சொல்லிட்டாங்கப்பா, வளவலன்னு எழுக்காம அதுக்காக கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து பேமெண்ட் சொல்றதுக்கு யோசிப்பாங்க, நம்ம நிறைய பேமெண்ட் வாங்குறோம் நம்பியாம. 8000 10,000 வாங்கியிருக்கேன், ஓப்பனா சொல்றேன். என்னை வந்து ஒவ்வொரு ஊர்ல கூப்பிடும்போது, ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரணும் இல்லையா, கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது எனக்கு கார் சார்ஜ் வேணும், நான் ரொம்ப லக்கேஜ் தூக்கிட்டு வருவேன், எனக்கு யாருமே ஹெல்ப்பருக்கு யாருமே கிடையாது. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஒரு புதுக்கோட்டைக்கு நான் வரேன்னா கண்டிப்பாக 10,000 கேட்பாங்க, காருக்கே 10,000 கேட்பாங்க. ஏன்னா என் லக்கேஜ் எல்லாமே நான் தூக்கிட்டு வரணும், நானும் நல்லா ஃப்ரீயாக போகணும்னா அந்த கார் பிடிச்சி வந்தால் கண்டிப்பாக 10,000 கேட்பாங்க. எனக்கு சார்ஜ் வந்து 6000 வாங்கிக்குவேன். பெரிய ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த மாதிரி 8000 இந்த மாதிரி கேட்பேன். மோஸ்ட்லி நான் வந்து டான்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் போனாலே 6000 5000 இதுக்குள்ளே வாங்குவேன். இப்போ கூட அனு கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விஷயம்னா, டான்ஸ்லேயே வந்து 2 டான்ஸ் இருக்குது. நார்மலாக டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு பேமெண்ட்டும், கிளாமராக டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு பேமெண்ட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையிலே நிஜம் தான்? உண்மைதான். அது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஏற்ற மாதிரி. இப்போ ஃபுல் காஸ்டியூம் பண்ணாங்கன்னா 3,500 கிடைக்கும். ஃபுல் காஸ்டியூம் ஸ்கின் ஷூட் போட்டு நம்ம ஆடணும்னு நினச்சோன்னா அவங்க ஊருக்காரங்க கேட்பாங்க, இந்த மாதிரி கிளாமர் பண்ணணும், ஃபுல் காஸ்டியூம் போட்டு அவங்க கேட்பாங்க, அதுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ஃபுல் காஸ்டியூம் போட்டால் 3,500 ஆகும். நம்ம கிளாமர் பண்ணோம்னா ஒருத்தவங்களுக்கு 4,500 5,000 இந்த மாதிரி 6,000 அந்த மாதிரி. இப்போ பொதுவாக வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி இந்த மாதிரி டான்ஸ் ஆகாம வந்து ஒரு மாதிரி கேவலமான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு என்ன போய் ஆடுது, கிளாமராக டான்ஸ் ஆடுது அப்படின்ற மாதிரி உங்கள் காருக்குள்ளேயே வந்து போயிருக்கும்போது அது கேட்கும்போது எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா அதை சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போனேன்னா அந்த இடத்துல ஸ்டேஜ் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் எப்படி இருக்குது, பர்மனன்ட் ஸ்டேஜாக இருக்கா, நல்லா லைட் செட்டிங்லாம் நல்லா போட்டிருக்காங்களா அப்படின்னு நான் பார்த்து ஒரு சந்தோஷத்தில் போவோம். அப்படி ஆடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஒரு பக்கம் வந்து நிறைய டான்சர்ஸ்லாம் அவங்க கூட ஆடி இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும், இப்போ ரொம்ப பிடிச்ச டான்ஸர்னால் யார் சொல்லியிருக்கோம்? நான் ஒரு 4 பேர்த்த சொல்லலாமா? சொல்லலாம். என்னோட ரோல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக ஆடுற டிஜே அனு அக்கா என்னோட ரோல் மாடல். ஏன்னா என்னோட மூமெண்ட் எல்லாமே வந்து அவங்கள பார்த்து நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எனக்கு அதுக்கப்புறம் நேத்ரா அக்காவை ரொம்ப பிடிக்கும், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வர்ஷாக்காவும் இப்போ வர்ஷாக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்கள மாதிரி பாசமாக யாருமே பார்த்துக்க மாட்டாங்க இந்த ஃபீல்டில். அதனால் இது 4 பேரே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து மக்கள் உங்கள் பையடு நெகட்டிவான ரிப்ளேட் கொடுத்தீங்க, உங்கள் மேலே அன்பு கொடுக்குறவங்களும் உங்கள் மேலே பாசத்தை பழங்கி கொடுக்குறவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா எனக்கு சொல்லுங்கள். என்னோட ஃபங்க்ஷன் பார்க்க வராங்க, எனக்கு என்னோட ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை எல்லாத்தோட ஃபங்க்ஷன் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவு செஞ்சு நீங்கள் லாங் ஃபங்க்ஷனாக இருந்தால் வராதிங்க. ஏன்னா நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களே, நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கே வந்து அந்த இடத்துல மழை வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போலீஸ் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக வருவீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வருவீங்க. ஆனால் வண்டியில் ஸ்பீடாக இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கு, அந்த மாதிரி அடிபட்டுருச்சு, ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டுருச்சு. அந்த மாதிரி ரொம்ப லாங் ஃபங்க்ஷனாக இருந்தால் யாரும் வராதிங்க, வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா. எல்லாருமே சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அங்கே போய் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவலில் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்து நிறையா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பார்த்து ஹாப்பியாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். கோவை சூர்யா அவங்க இப்போ திருநெல்வேலி இருக்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். சமீபத்தில் இந்த கோவையில் போய் உங்கள்
இதில் இருக்கவங்க திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் இருக்கிற நடக்கும் சம்பவம் நடக்கும். அதை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த விழா பேர் கூட ஏதோ சொல்லுவாங்க, பால் ஃபங்க்ஷன். பால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு விழா ஒன்று நடக்கும்போது அது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் வரும், ரீல்ஸ் வரும், நம்ம நிறைய பார்ப்போம். அதில் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன இவங்க உங்கள் திருநங்கைன்ற ஒரு சமுதாயத்தையே ஒரு மாதிரி கேவலமான விஷயங்கள் கமெண்ட்ஸில் நிறைய பேர் மக்கள் ஒரு பக்கம் பாசிட்டிவாக தெரிவித்தா கூட ஒரு பக்கம் நெகட்டிவ்ஸாக தெரிவிக்கும் போது அந்த கமெண்ட்ஸில் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒரு திருநங்கைன்னு சொன்னாலே ஒரு கேவலமாக பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் பற்றி அவங்களுக்கு தானே தெரியும். ஒவ்வொருத்தவங்க என்ன ஜாப்பில் இருக்காங்க, படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க, ஒர்க்கில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. எதுக்கு திருநங்கைன்னா நீங்கள் வந்து கேவலமாக பார்ப்பீங்க? அதெல்லாம் நீங்கள் வந்து திருநங்கையோட கமாண்டை மட்டும் பார்க்க வேண்டாம், நிறைய பசங்களோடதையோ பொண்ணுங்களோடையோ கமாண்டை பாருங்கள். இப்போ நிறையா பேர் பொண்ணுங்க தான் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப கிளாமராக பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க. பட் திருநங்கை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் கிளாமராக ஆடுறீங்க, அவுத்து போட்டு ஆடாத. ஒவ்வொருத்தவங்க ஒரு 5 விரல் ஒரு மாதிரி இருக்குமா, வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால திருநங்கைன்னு சொல்லி அந்த லைஃபுக்குள்ளே வந்தாலே ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து யாருமே திருநங்கை வந்து கேவலம்னு சொல்லி பார்க்காதீங்க, பிடிக்காதீங்க. அவங்க வந்து எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சடங்குகள் நிறையா இருக்குது. அப்போது இப்போ ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா சடங்கு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டா ஒரு சடங்குன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த சடங்கு வைக்கும்போது இத்தனை சாங்கியம் அங்கே நடக்கும். அது மக்கள் பார்வையில் தப்பாக பட்டுச்சுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் காலங்காலமாக எங்கள் பெரியவங்களாம் பண்ணின ஒர்க்கு தான் சடங்கு. சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி சடங்கு வைக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கும் ஃபங்க்ஷன் சீர் ஃபங்க்ஷன் வைக்கணும் போது அந்த இடத்துல அந்த மாதிரி மஞ்சக்கயிறு கட்டுறதும் அதெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. இப்போ சினிமா எடுத்து பார்க்கட்டும், சோஷியல் மீடியா எடுத்து பார்க்கட்டும், ஏதாச்சும் ஒரு இடத்துல வாய்ப்பு வேணும்னாலே பொதுவாக பெண்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்துடுது. எப்படியும் அதை தாண்டி கடந்து தான் நிறைய பேர் வராங்க, நம்மளும் நிறைய பேரை பார்த்துருப்போம். திருநங்கையே அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? உங்களை சுற்றி இருந்த நபர்கள் அந்த மாதிரி? எனக்குலாம் அந்த மாதிரி நடந்தது. எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து தான் நான் அந்த இடத்துல நான் இருப்பேன். சூப்பர். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தருக்கு வாய்ப்பு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து தான் வாய்ப்பு வரணும்னு சொல்லி நிறைய பார்க்குறேன். இது சூர்யா பார்வையில் எப்படி பார்க்குறேன்? என் பார்வையில் நான் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்களோட வயிற்று பொழப்பு அதுதான். அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டுக்கார பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தைங்க பிரச்சனையாகவும் இருக்கலாம். அவங்களுக்கான ஒரு இன்கம் வேணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை பற்றி எனக்கு இது தெரியாது.